பெருநாள் தொழுகையிலிருந்து ஃபித்ராலிருந்து அனைத்தும் யோசிச்சு பாருங்க. ஃபித்ரா என்பது பெருநாள் 8 மணி 7 மணிக்குன்னு சொன்னா காலையில 6 மணிக்கு கிளம்பி இமாமுடைய கையில 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா வச்சுட்டு வந்துருவாங்க. இதான் ஃபித்ராவா அவர்கள் செய்யறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது இல்ல ஃபித்ரா. ஃபித்ரா என்பது குடும்பத்தில் 8 உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்றால் 8 பேருக்கும் கொடுக்கணும். 5 உறுப்பினர்கள் இருந்தால் 5 பேருக்கும் கொடுக்கணும். சா அம்மின் தம்ரின் சா அம்மின் ஷயீர், கோதுமையில ஒரு சா அல்லது பேரிச்சம்பளத்தில் ஒரு சா என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க காலத்துல உணவு பேரிச்சம்பளம் கோதுமை, அதுல ஒரு சா கொடுக்க சொன்னாங்க. சா என்றால் 4 முத்து கொண்டது ஒரு சா. 2 கையில இப்படி அள்ளி போடுறோம் பாருங்க, இப்படி ஒரு முறை அள்ளி போடுறது முத்துன்னு சொல்லுவாங்க. இப்படி 4 முறை 4 முத்து அள்ளி போடுறோம்ல, இந்த 4 முத்து கொண்டது தான் சா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில. 4 முறை இப்படி அள்ளி போறது ஒரு சா. சா அளவுக்கு ரசூல்லா கொடுக்கறத கடமையாக்கி இருக்கிறாங்க. இதை இந்த சமுதாயத்தில் பேணக்கூடியவங்களா இருக்கிறாங்களா? 4 முறை நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி இப்படி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, உணவை எடுத்து அந்த அரிசியோ பச்சரிசி போன்றதை எடுத்து போட்டு பார்த்தா ஏறக்குறைய ஒரு 2.5 கிலோ வரும். 8 பேர் இருந்தா 8 2.5 கிலோ கொடுத்தாகணும். 5 பேர் இருந்தா 5 2.5 கிலோ குழந்தைக்கு உட்பட கொடுத்தாகணும். ஜமீல் முஸ்லிமீன், அனைத்து முஸ்லிம்கள் மீது ரசூல்லா கடமையாக்கி இருக்கிறாங்க. அவ்வளவு கணக்கு. 40 ரூபாய் அரிசி சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா 100 ரூபாய் கொடுக்கணும். 50 ரூபாய் அரிசி சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா 50 50 100 125 ரூபாய் கொடுக்கணும். இப்படி கணக்கு போட்டுதான் 100 ரூபாயில 140 வரைக்கும் நம்ம நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த ஃபித்ரா தொகையிலையும் என்ன செய்யறாங்க? ஷாஃபி ஹனஃபி என்ற பேர்ல இவங்களுக்கு ஒரு தொகை அவங்களுக்கு ஒரு தொகை என்று இஸ்லாத்தில் இல்லாத கருத்துக்களை செய்வதை நம்ம பார்க்கிறோம். இதையும் நம்ம மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். 1